ஹாய் கைஸ், நகையோட விலை நாளுக்கு நாள் வந்து ஏறிக்கிட்டே இருக்குது. ஸோ நகை வந்து எதுக்காக நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா, நம்ம குடும்பத்தில் ஒரு அவசர தேவைகள், ஒரு மருத்துவ செலவு, ஒரு கல்யாண செலவு, இல்லை நம்ம சொந்த பந்தங்களுக்கு வந்து ஒரு காது குத்து, ஒரு செய்முறை செய்ய வேண்டியது இருக்குது. அப்படிங்கும்போது நமக்கு வந்து அவசர காலங்களில் ரொம்ப கை கொடுக்கறது வந்து நம்மளோட தங்க நகைகள் தான். டக்குன்னு நம்ம வந்து யார்கிட்டையும் நிற்கவே வேணாம், கொண்டு போய் அடகு வச்சுட்டு நம்ம வந்து பணம் வாங்கிக்கலாம். அப்போ இவ்வளோ நகைகள் வந்து விலை ஏறிக்கிட்டே இருக்கும்போது, பட் ஒரு குறிப்பிட்ட பொருளாதார ரீதியாக இருக்கிறவங்க வாங்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் மிடில் கிளாஸில், லோயர் மிடில் கிளாஸில் இருக்கிறவங்களுக்கு இப்போ தங்க நகை வாங்குறது அப்படிங்கிறது நம்மளால் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு வந்து விலை ஏறிக்கிட்டே போயிட்டுருக்கு. நகைகள் இல்லாமல் நம்ம லோன் வாங்க முடியுமா, பேங்க்கில் லோன் வாங்க முடியுமானா கண்டிப்பாக அதுக்கான ஆப்ஷன் இருக்குது. நான் வாங்கியிருக்கேன். அது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. இது நான் வந்து கனரா பேங்க்கில் வந்து வாங்கியிருக்கேன். அதோட டீட்டெயில் தான் உங்களுக்கு வந்து நான் சொல்ல போகிறேன். நான் இப்போ சொல்ல போகிற தகவல்களை இப்படி ஒரு ஃபெசிலிட்டி இருக்கான்ட்டு நீங்கள் உங்கள் பேங்க்கில், நீங்கள் சேவிங்ஸ் வச்சுருக்கிற பேங்க்கில் நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து மூவ் பண்ணுங்கள். ஒன்றும் இல்லைங்க, இப்போ நகை வாங்குறதுக்கு சேர்க்குற மாதிரியே நீங்கள் வந்து அமௌண்ட்டு சேர்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. இல்லை நீங்கள் வந்து சேர்த்து ஒரு சீட்டு ஒன்று போட்டிருக்கீங்க, இல்லை ஒரு இலைச்சீட்டு போட்டிருக்கீங்க, ஒரு பணம் வருது, டக்குன்னு நகை எடுக்கலாம் அப்படின்னு யோசிப்பீங்க இல்லைங்களா? அதை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, அதை நம்ம பேங்க்கில் நகையை எடுக்காமல் ஃபிக்ஸட் டெபாசிட்டாக நீங்கள் வந்து போட போகிறீங்க. ஃபிக்ஸட் டெபாசிட் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 50,000 நீங்கள் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் வந்து பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, இப்போ எப்படி 50,000க்கு நம்ம நகை வாங்கினா அதை அடகு வச்ச எவ்வளோ அமௌண்ட்டு கொடுப்பாங்களோ அதே அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு 30, 35 அந்த ரேஞ்சில் வந்து 40 வரைக்கும் கூட வந்து உங்களுக்கு லோன் கொடுப்பாங்க. நீங்கள் மந்த் ஆன் மந்த் வந்து கொடுத்து அடைச்சிக்கிட்டே இருக்கணும். அந்த 50,000 ரூபா வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்லேயே இருக்கும். இது வந்து அந்த ஃபிக்ஸட் டெபாசிட்டை வந்து அவங்க வந்து ஒரு பிடிமானமாக வச்சுக்கிட்டு நமக்கு வந்து ஒரு 30,000லேருந்து 40,000 வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து லோன் தருவாங்க. மந்த் அண்ட் மந்த் எவ்வளோ கொடுத்து அடைக்கணுங்கிறதையும் அவங்க வந்து சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து கரெக்டாக அடைச்சிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா அந்த 50,000ங்கிறது உங்களுக்கு 80,000 மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நீங்கள் வந்து குயிக்காக உங்களுக்கு அமௌண்ட்டு கிடைக்கிது அப்படின்னாலுமே நீங்கள் வந்து கொடுத்து அடைச்சிக்கலாம். இது வந்து கனரா பேங்க்கில் நான் வந்து 1 or 2 டைம்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். இந்த மேனேஜர் வந்து எனக்கு இந்த லோன், இந்த மாதிரியான லோனை வந்து மூவ் பண்ணி கொடுக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, இப்படி நாங்கள் வந்து யாருக்கும் பண்ணுறதில்ல, நீங்கள் வந்து ரெகுலராக வந்து ரொம்ப வருஷமாக நம்ம பேங்க்கில் வந்து அங்கே போனால் அவங்க அந்த மேனேஜர், அங்கே அந்த எம்ப்ளாயி, நமக்கு வீடு பேங்க் எல்லாம் ஒரே ஏரியாவில் இருக்கிறதுனால அடிக்கடி கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ நல்லா தெரியறதுனால நான் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஃபெசிலிட்டி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஃபர்ஸ்ட் டைமு அவங்க லோன் கொடுக்கும்போது. ஸோ இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது, அப்போ கொடுக்க முடியும், மக்களுக்கு தான் வந்து தெரியல. ஸோ நீங்கள் இந்த மாதிரியான ஒரு லோன் வந்து வாங்கணும், இந்த மாதிரி ஃபெசிலிட்டி இருக்கா ஃபிக்ஸட் டெபாசிட்லேருந்து அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஃபிக்ஸட் டெபாசிட்டாக வைக்க போகிறீங்கன்னா நீங்கள் இந்தியன் பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்குன்னா இந்தியன் பேங்க்கோ, இல்லை நீங்கள் எந்த பேங்க்கில் வந்து வச்சுருக்கீங்களோ ஃபிக்ஸட் டெபாசிட் போட போகிறீங்களோ ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து கேட்டுக்கோங்க. மேபி சேஞ்ச் ஆகலாம். இது மாதிரி நான் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டாக போட போகிறேன், எனக்கு எமர்ஜென்சி பீரியடில் வந்து எனக்கு லோனாக வேணும், இந்த ஃபிக்ஸட் டெபாசிட் அப்படியே இருக்கட்டும், இதில் வந்து எனக்கு லோன் தருவீங்களா, ப்ரொவைட் பண்ணுவீங்களா அப்படின்னு ஒரு வாட்டி நீங்கள் கேட்டு டெபாசிட் போடுங்க. கண்டிப்பாக ஓகே தான் சொல்லுவாங்க. ஏன்னா இப்படி ஒரு ஸ்கீம் இருக்குன்னா அவங்களுக்கு வந்து அது ஒரு இன்கம் சோர்ஸ் தானே. இந்த பக்கம் டெபாசிட் இருக்குது, இந்த பக்கம் நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட்டோடு வந்து நம்ம லோனும் வந்து அடைக்க போகிறோம் அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து பெனிஃபிட் தான். ஸோ நீங்கள் இதை ஒரு வாட்டி கேட்டுட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இதை லோன் வாங்கிக்கோங்க. இது வந்து நம்ம பணத்தை பெருக்கிறதுக்கும் ஒரு சேமிப்பு, நம்மளால் சேமிக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குமே வந்து இது ஒரு சூப்பரான சாய்ஸ் தான் இது. எல்லாருமே வந்து உங்கள் பேங்க்கில் கேட்டு இந்த மெத்தடை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வாழ்க வளமுடன்.